தாரகாசுரனை வதம் செய்த பிறகு தேவேந்திரன் தனது நன்றி கடனாக தன் மகள் தேவயானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்துக் கொடுத்தார். இந்த புனிதமான திருமணம் திருப்பரங்குன்றத்தில் இதுவே நடந்தது. முருகன் பிறந்து தாரகாசுரனை அழித்து தேவயானையை மனம் முடித்த பிறகு கைலாயத்தில் ஒரு அமைதியான ரம்மியமான சூழல் நிலவியது. அப்போதுதான் அந்த ஆச்சரியமான நிகழ்வு அரங்கேறியது. ஒருமுறை சிவபெருமான் தவத்திற்காக வெளியே சென்றிருந்தார். அந்த சமயத்தில் அன்னை பார்வதி தேவி கைலாயத்தில் மட்டும் தனியாக இருந்தார். அவர் நீராடச் செல்லும் போது தனக்கு காவலாக ஒரு நம்பிக்கையான நபர் இல்லையே என்று உணர்ந்தார். நந்தி தேவர் போன்ற கணங்கள் இருந்தாலும் அவர்கள் எப்போதும் சிவபெருமானின் உத்தரவுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்பதால் தனக்கென ஒரு பிரத்யேக காவலன் வேண்டும் என அன்னை விரும்பினார். அன்னை பார்வதி தான் நீராடுவதற்காக தனது திருமேனியில் பூசியிருந்த அந்த நறுமணமிக்க மஞ்சள் விழுதை மஞ்சள் காப்பு மெதுவாக வழித்தெடுத்தார். அந்த மஞ்சளை கொண்டு ஒரு அழகான தேஜஸ் பொருந்திய சிறுவனின் உருவத்தை செய்தார். பின் தனது சக்தியின் ஒரு பகுதியை அந்த சிலைக்குள் செலுத்தி அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் அன்னை பார்வதியின் தூய அன்பினால் உயிர் பெற்றவன். உயிர் பெற்ற அந்த சிறுவனிடம் அன்னை பார்வதி, மகனே, நான் நீராடி முடித்து வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. இது ஒரு தாயின் கட்டளை என்று அன்புடன் கட்டளையிட்டு உள்ளே சென்றார். அந்த சிறுவனும் ஒரு தண்டத்தை ஏந்திக் கொண்டு சிங்கக்குட்டி போல வாயிலில் மிக உறுதியாக நின்றான். சிறிது நேரத்தில் சிவபெருமான் கைலாயம் திரும்பினார். தனது சொந்த வீட்டிற்குள் நுழைய முயன்ற அவரை அந்த சிறுவன் வழிமறித்தான். என் தாயின் கட்டளைப்படி யாரையும் உள்ளே விட முடியாது என்று சிவபெருமானிடமே சற்றும் அஞ்சாமல் வாதிட்டான். தான் யார் என்று தெரிந்தும் ஒரு சிறுவன் தன்னை தடுப்பதா என்று சிவன் வியந்தார். சிவகணங்கள் அந்த சிறுவனுடன் போரிட்டனர். ஆனால் ஜெகன்மாதாவின் சக்தியால் உருவான அந்த சிறுவனை யாராலும் அசைக்க கூட முடியவில்லை. இறுதியில் நிலைமை விபரீதமானதால் சிவபெருமான் தனது சூலாயுதத்தை ஏறி அந்த சிறுவனின் தலையை துண்டித்தார். நீராடி முடித்து புன்னகையோடு வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் இரத்த வெள்ளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு மகாசக்தியாக ஆக்ரோஷம் கொண்டார். என் மகனை மீண்டும் உயிர்ப்பிக்காவிட்டால் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று பிரளய உருவம் எடுத்து நின்றார். உலகை காக்க வேண்டி சிவபெருமான் தேவர்களை அழைத்து வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருக்கும் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் தலையை உடனடியாக கொண்டு வாருங்கள் என ஆணையிட்டார். தேவர்கள் தேடிச் சென்றபோது ஒரு யானை மட்டும் வடக்கு நோக்கி படுத்திருப்பதைக் கண்டனர். அந்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தி சிவபெருமான் மீண்டும் உயிர் கொடுத்தார். யானை முகத்துடன் புது பொலிவோடு உயிர் பெற்று அந்த சிறுவனை அன்னை பார்வதி கண்ணீர் மல்க கட்டி அணைத்து மகிழ்ந்தார். சிவபெருமான் அந்த சிறுவனுக்கு கணபதி என்று பெயரிட்டு உலகில் எந்த ஒரு சுப காரியத்தை தொடங்கினாலும் உன்னை முதலில் வணங்கினால்தான் அது தடையின்றி வெற்றியடையும் என்ற ஈடு இணையற்ற வரத்தையும் அளித்தார்.